குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் பயங்கர டென்ஷன் பிஸி இதில் இருப்பீங்க இல்லையா? அப்படியே கடகடன்னு எல்லாம் பேக் பண்ணி வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தோசை ஊற்றி ஒரு இட்லியை கொண்டு வந்து சாப்பிட்டு உட்கார்றது, இல்லைனா நீங்கள் எல்லாத்தையும் கடகடன்னு சாப்பிட்டும் சாப்பிடாமலும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறது, ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி, ரிலாக்ஸாக இருக்கும்பொழுது இந்த வீடியோ பாருங்கள். நான் இப்போ எல்லா வேலையும் காலையில் முடிச்சுட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து உங்ககிட்ட இந்த வீடியோ போட்டு பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் வீடியோக்கள் போடுறேன் இல்லையா, இதில் ஏதேனும் நிறை குறைகள் இருந்தால் மறக்காமல் எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது கருத்துக்களை நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக நான் ரிப்ளை கண்டிப்பாக வேற ஒரு வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ரிப்ளை போடுறேன். சரிங்களா? இல்லைன்னா நான் டைப் மூலமாகவும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ என்ன உங்களுக்கு ஒருவேளை மசிமா நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை இதில் எனக்கு கரெக்டாக இருக்குது, ஏதோ ஒன்று உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை மசிமா நாளைக்கு இந்த டாபிக் பற்றி பேசுங்க, எங்களுக்கு இந்த விஷயங்கள் பற்றி தெரியல, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். சரிங்களா? எப்போவுமே நம்ம வந்துட்டு எங்கே போனாலும் ஒரே நெகட்டிவிட்டி இல்லையா, சண்டை, காசிப் பேசுறது, அன்வான்டான திங்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா? சோஷியல் மீடியாவை திறந்தாலே முக்காவாசி அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ நல்ல ஒரு சில விஷயங்கள் பேசுகிற யூடியூபர்ஸ் ஒரு சில பேர் தான் இருக்காங்க, விரல் விட்டு எண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி உள்ளதில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு யூடியூபராக நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் யூடியூபர் லெவலுக்கு வரல. பட் நார்மலாக ஒரு 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 கான்டென்ட் போடுற ஆளாக நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு டாபிக் வேண்டாம், சும்மா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் பேசலாம் இல்லையா? முதல்ல நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம வீட்டிலேருந்து எடுப்போமே, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நாளைக்கு காலையில் காய்கறிக்காரன் வருவானோ என்னவோ தெரியாது, இப்போவே காய்கறி வாங்கி வச்சிடலாம், ஒருவேளை காலையில் மிக்ஸி தேங்காய் அரைக்க முடியுமோ அரைக்க முடியாதோ தெரியலையே, தேங்காவை அரைச்சி வச்சா காலையில் கெட்டு போயிடுமே, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிடலாமா, வெங்காயம் வெட்டி வச்சிடலாமா, இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாமா, சரி இவங்ககிட்ட நம்ம ஒன்று கொடுத்து வச்சிடலாமா, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. இதை மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் நடக்கிறவங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மேனேஜர்கிட்ட அவரு நாளைக்கு அந்த வேலை சொல்லியிருக்காரு, நம்மளால செய்ய முடியுமோ முடியாமல் போயிடுமோ, கரெக்டாக இருக்குமா, லேப்டாப்பில் எதுவும் வைரஸ் கீரஸ் வந்து அந்த அந்த டேட்டாவை எதுவும் எரேஸ் பண்ணிடுமா, இல்லை ப்ராப்பராக நம்ம சென்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிப்போம். சிலர் சென்ட் பண்ண பிறகு திருப்பி 4-5 தடவை ஃபைனல் செக் பண்ணிக்கிறேன்ட்டு ஒரு 10 தடவை செக் பண்ணுவாங்க, அதே மெயிலையோ இல்லை அதே காரியத்தையோ. அதே மாதிரி குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அதே பேர் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக அந்த குழந்தைங்க போகும். அந்த நேரம் நம்ம கிச்சன்லேருந்து கத்துவோம், டேய் நேற்று ஹோம்ஒர்க் பண்ண அந்த புக் எடுத்து வச்சியாடா. அவன் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருப்பான். அவனை குழப்பி போக வேண்டிய அவனை நிற்க வச்சு இன்னொரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் கிண்டி அவனை பார்க்க வச்சு மிஸ்ஸுக்கு லேட்டாக போய் ஸ்கூலில் மிஸ்கிட்ட அடி வாங்குற சுச்சுவேஷனும் நம்ம கொண்டு வருவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நமக்கு நம்பிக்கை இல்லாததான் காரணம். நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இல்லை, கான்ஃபிடென்ட் நமக்கு இல்லை. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான டெஃபினிட்டான ஒரு முடிவெடுக்க நம்மளால முடியல, ஒரு இன்டெஃபினிட்டான ஒரு நிலைமையில இருப்போம். இது எல்லாருக்கும் ஏற்படுறதா, நாட் ஓன்லி எனக்கு இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அது ஏற்படுது. என்ன காரணம்னா நம்மளுடைய நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறதால தான். சரிங்களா? அதே ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிப்போமா, நாளைக்கு நான் செத்துருவேன், இன்னைக்கே நான் போய் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறோமா? இல்லை இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு நம்பிக்கையே வராது. ஏன்னா அது வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த நம்ம நம்பிக்கைன்றது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கைன்ற நட்சத்திரத்தை எப்போவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறைய விடாமல் நம்ம பார்த்துக்கணும். பூமி சுத்துதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்கலாக. அதுக்காக நம்ம என்ன கீழே கீழே சுருண்டு கீழே விழுறோமா, இல்லை நமக்கு வாமிட் வருதா, தலை சுத்தல் வருதா தெரியாது. ஆனால் இந்த பூமி சுத்துது, சயின்டிஃபிக்கல் படி அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது லைட்டாக மூவ் ஆகுது, பட் நமக்கே தெரியாது. உலகம் சுற்றிட்டே இருக்குது. உலகம் உருண்டையானதுன்றதால நம்மளாம் ஒரு சைடாவாக நின்றுட்டு இருக்கோம், அழகாக ஸ்கொயர் பிளேஸ்லாம் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் அதுவும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ அது ஒரு நம்பிக்கை. சயின்டிஃபிக்கலி நமக்கு ப்ரூவ் பண்ணதால் நம்ம கண்ணால் பார்க்கல, சயின்டிஸ்ட் சொன்னாங்க, அதை நம்ம கேட்குறோம், அதை வச்சு நம்ம அந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நமக்கு நம்பிக்கை இருந்தாகும். நம்ம செய்கிற எல்லா செயலையும் சரி, இது செஞ்சிட்டோமா செய்யலையா அப்படின்னே இருக்கக்கூடாது. எது என்ன நான் செஞ்சுட்டேன், தெளிவாக செஞ்சேன். ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தெளிவாக அதை யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை டிசைட் பண்ணிவிட்டு கான்ஃபிடெண்ட்டாக அதை முடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் தான் ஆகும். நம்ம நம்பிக்கை இங்கேயும் அங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. எந்த ஒரு விஷயங்கள் நம்ம கேட்டாலும்
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ என்ன கூப்பிட்றாங்க மர்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்குறதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரியாக்ட் பண்ணுறது. எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறதுக்கு பேர் ரெஸ்பாண்ட். ஸோ ரியாக்டுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா? நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிடுறோம்னா டக்குன்னு எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணிடுறோம். எமோஷ்னல் ஆகட்டும், இல்லை சிரிப்பாகட்டும், இல்லை வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகட்டும், நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுறோம்? ரியாக்ட் பண்ணிடுறோம். அது என்ன அது எதுன்னு யோசிக்க கூட நமக்கு அது ஒரு கேப் கொடுக்கல. ஏன்னா நம்ம எதுக்குமே நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமே நம்ம கொடுக்க மாட்டிடுறோம். டக்குன்னு என்ன பண்ணிடுறோம்? நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். உடனே நம்ம உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது. எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் சரி உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நின்று ப்ராப்பராக நல்ல ரைட் வேல அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இல்லையா? இது வந்து நம்ம ஒருத்தவங்க பேசுறது. ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுதோ நமக்கு ஏற்படும் பொழுதோ நம்ம என்ன பண்ணணும்? உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக அதை அனலைஸ் பண்ணணும். இது எதனால இந்த விஷயம் எனக்கு நடந்தது? இது நடந்தது எனக்கு சரியா? நான் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இது எனக்கு நடந்தது நல்லதா கெட்டதா? இதை முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு கற்றுக்கணும். இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இது வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை வெளியில் வேலைக்கு போகிறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இதை மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஒரு ஹேபிட், ஒரு 98% பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன், நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன், நான் டீச்சர் ஆகணும்னு நினச்சேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நம்ம என்ன நினச்சோமோ அதை நம்ம குழந்தைகள் மேலே நம்ம திணிக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்படிதான். அதுங்களுடைய குழந்தைகளுடைய வெறுப்புகள் என்ன? அவனுக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னு இருக்கும். ஆனால் நம்ம நினைப்போம், இல்லைப்பா நீ அதெல்லாம் ஆகக்கூடாது, நீ இன்ஸ்பெக்டர் தான் ஆகணும், நீ எப்படியாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீ ஒரு கவர்மெண்ட் ஒர்க்குக்கு போயிடணும், நீ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நீ ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ். இது மாதிரி நம்ம என்ன நம்மளுடைய ஆசைகள் என்னவோ நம்ம திணிக்க ட்ரை பண்ணுறோம். அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளுக்கோ அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கோ நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை. அது ரொம்ப தப்பான விஷயம். முதல்ல நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்னவா ஆக விரும்புகிறாங்க, அவங்களுடைய திறமை என்ன, அவங்களுடைய கேலிபர் என்ன இருக்குது, அவங்க என்ன செய்கிறாங்க. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா? ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணுறாங்களே. ஸோ இவன் ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதாக ஒரு ஆர்டிஸ்டாக வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். நம்ம வந்துட்டு டீச்சர் ஆனோன்னு நினச்சதால் நம்ம குழந்தைய அதுக்குள்ளே கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் விட்டோம்னா அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுடைய முழு நம்பிக்கையும் முழு விருப்பத்தையும் அவங்களால அதில் காட்ட முடியாது. ஏனோ தானோ ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம், எங்கள் அம்மாவுக்காக படித்தேன்டா, எங்கள் அம்மாவுக்காக வேலைக்கு போனடா, எங்கள் அப்பா சொன்னாருன்னு போனடா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம எப்போவுமே நம்ம விருப்பங்கள் நமக்கு முடியல, ஓகே விட்டுருங்க. ஆனால் நம்ம குழந்தைகளுடைய விருப்பம், நம்ம விருப்பங்கள் தான் நம்ம பெற்றவங்க நம்மளை பண்ண விடாமல் அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்தோன்றதுக்காக நம்ம அதையே அப்படி வைசவர்சாவாக நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும். புரியுதா? அதே மாதிரி நிறைய கணவன்மார்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. நான் இன்னைக்கு பர்டிகுலர் இதை பற்றி பேசலை, நான் எல்லாத்தையும் கலந்து தான் பேசுகிறேன். சரிங்களா? சில கணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்குது, என்னென்னா ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன செய்கிறீங்க? நான் வந்து இந்த ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் வரணும். ஒய்ஃப் என்ன பண்ணுறா? அவள் சும்மா தான் இருக்கா. அப்படிங்களா? ஆமாம், சும்மா வீட்டில் தான் இருக்கா. படிச்சு சும்மா வீட்டில் தான் இருக்கா. நான் வேலைக்கு வந்துடுறேன், அவள் வீட்டில் சும்மா தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறான பதில். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஹோம் மேக்கர்ஸ்லாம் வந்து சும்மா இருக்கவே இல்லை. ஆக்சுவலி சொல்கிற நீங்கள் தான் உங்கள் ஒரு படிப்பு படிச்சுட்டு அந்த ஒரு வேலையை மட்டும் பார்க்குறீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபோ உங்கள் மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சும்மா இருக்கலை. அவங்க உங்களுக்கு குக் பண்ணுறாங்க, உங்களுக்கு துணி துவைச்சு கொடுக்குறாங்க, துணிகளை அயன் பண்ணி வைக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக பார்க்குறாங்க, வீட்டில் வேண்டிய எல்லா காரியங்களையும் பார்க்குறாங்க. அப்போ ஒரே ஒரு விமனோ இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு ஆளோ நீங்கள் சும்மா இருக்காங்கன்னு சொன்ன கேரக்டர் மல்டி டாஸ்க். புரியுதா? அவ்வளோ அழகாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரே ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சீட்டு தேய்ச்சிட்டு காலையில் வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்து காஃபி போட்டியா டிஃபன் போட்டியான்னு பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வரதுக்குள்ளே அவங்க எல்லா வேலையும் செஞ்சு வீடை க்ளீன் பண்ணி உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சு சிரிச்ச முகத்தோடு உங்களை வான்னு சொல்கிறாங்க பற்றி. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆள். இனிமே எந்த கணவர்மாரும் தயவு செஞ்சு உங்கள் மனைவியையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா யாரையும் சரி சும்மா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. நான் இல்லாத நேரத்தில் அவள் என் வீட்டை பார்த்துக்கிறான், என் பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க, அம்மா அப்பா நாங்கள் 2 பேரும் வேலைக்கு வந்த சமயத்தில் என் குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, என் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அது சொல்ல கற்றுக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் லைஃப்ல என்ன தெரியுமா? தேங்க்ஸ் சொல்றது, நன்றி சொல்றது. நம்ம எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கா? கண்டிப்பா இருக்கணும். ஒரு நாள்ல முடிச்சுட்டு அந்த இரவுல போய் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்ல கத்துக்கணும். கடவுளே, இந்த ஒரு நாளை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். அப்போ நம்ம சொல்ல சொல்ல சொல்லதான் வாழ்க்கையில நமக்கு எல்லா விஷயங்களும் நம்மளை வந்து சேரும். புரியுதுங்களா? யாராவது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும் உடல திரும்பி அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு பல அதான் சொல்ல நிறைய பிளஸிங்ஸா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே நல்லதா நடக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கப்பா, ஒரு சின்ன உதவி தான் செஞ்சேன், பார்த்தீங்களா, ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்வாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது அது வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வரும். ஸோ எப்போவுமே சரி, கடவுளுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கோங்க, மனுஷங்களுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. அதே மாதிரி நைட்டு போய் படுக்கும் பொழுது என்ன மனபாரங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி தூரம் வச்சுருங்க. மன அமைதியோடு படுங்க. இன்னைக்கு ஒரு காரியம் செய்ய முடியலையா, நாளைக்கு அதை விட பெட்டர் காரியம் நமக்கு வரும், அதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குன்ற நம்பிக்கையை நீங்கள் விட்டுறாதீங்க. ஹோப்ஃபுல்லாக இருங்க. லைஃப் ரொம்ப ரொம்ப ஷார்ட். இந்த நம்பிக்கைன்றதை மட்டும் கைவிடாமல் இருங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக மூவ் பண்ணுங்க. என்ன வேணால் நடக்கட்டும் வாழ்க்கையில், எனக்கு நம்பிக்கை மட்டும் கண்டிப்பாக இருக்குது. என் நம்பிக்கையை வச்சுதான் போதும். என் பிள்ளைங்க பெரிய இடத்துக்கு வருவாங்க, என் கணவர் நல்லா வருவார், நான் இதை பண்ணுவேன், என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். நம்பிக்கை மட்டும் வாழ்க்கையில் வைங்க. நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டுறாதீங்க. கைவிட்டோம்னா நம்ம என்ன சொல்ல, நம்ம வந்து கை கால்கள் இருந்தாலும் முடமானவர்களுக்கு சமம். அதாவது எதுவுமே செய்ய முடியாம சிலர் ஆக்டிவே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு சமமாயிடும். நம்ம ஒரு இறந்தவர்களுக்கு சமமாயிடும். ஸோ அதனால நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்த மூவ் ஆன் பண்ண கற்றுக்கோங்க. முடிஞ்சா இன்னைக்கு லைவ்ல நம்ம எல்லாரும் 4 மணிக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காம போடுங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் படித்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, டேக் கேர், பை பாய், லவ் யூ ஸோ மச், பாய்.